ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா தொகையில் அதாவது புளிச்சக்கீரை தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி 150 கிராம் பூண்டு 150 கிராம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் தோல் உரிச்சு இந்த மாதிரி வதக்க எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில் 10லேருந்து 15 சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதே நல்லா இந்த மாதிரி சிவக்க வறுத்து அதையும் தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி 2 கட்டு புளிச்சக்கீரை இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம காம்பெல்லாம் ஆஞ்சி இலையை மட்டும் எடுத்துக்கலாம். இலையை இந்த மாதிரி இந்த பேனில் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி குன்னி போயிடும். பார்க்கறதுக்கு அது குவான்டிட்டி நிறைய இருக்க மாதிரி தோணும். பட் ஆனால் வதங்க அது கொஞ்சமாக குன்னி போய் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். பயந்துடாதீங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் கீரையை வதக்கினா வரும். இப்போ இந்த கீரையை நல்லா கூல் பண்ணிவிட்டு இதையும் நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் அந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தொகையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம். பின்ன அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகை போட்டு வெடித்து வந்ததுக்கப்புறம் 10-12 பூண்டு பல்லையை இடித்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்து அதை பொன்னிறமாக வதக்கிடலாம். அதுக்கப்புறம் மறைச்சி வச்ச புளிச்சக்கீரை பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா சுருளை வதக்கலாம். இதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் எடுக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நிறைய நல்லெண்ணெய் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நல்லா சுருளை வதங்கி வரும்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். கீரையில் போட்டு உப்பு அரைக்காதீங்க. அதை அரைச்சதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக நமக்கு தெரியும். இப்போ 250லேருந்து 300 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சுருளை வதக்கி எடுக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் வர ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை நிறுத்திடலாம். அவ்வளோதான், சுவையான புளிச்சக்கீரை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.